Decode the World Unfiltered. ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியிருப்பதா இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். காசா சிட்டியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர திட்டமிட்டு இஸ்ரேல் இராணுவம் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. காசா ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதி கிழக்கு மத்திய தரைக்கடலுடைய கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. சுமார் 41 கிலோமீட்டர் நீளமும் 6 முதல் 12 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பகுதி. இதனுடைய வடக்கிலும் கிழக்கிலும் இஸ்ரேல் நாடு அமைஞ்சிருக்கு. காசா ஸ்ட்ரிப்பினுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 25 லட்சம். உலகிலேயே மிக குறுகிய பகுதியில் அதிக மக்கள் வசிக்கும் ஒரு பகுதி காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தலைநகரம் காசா சிட்டி. இந்த காசா சிட்டி காசா ஸ்ட்ரிப்பினுடைய வடக்கு பகுதியில் மத்திய தரைக்கடலுடைய கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு தலைநகரம். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தாலும் காசா சிட்டி தற்போது வரை ஹமாஸ் பிடியில் இருப்பதாக நம்புகிறது இஸ்ரேல். காசா சிட்டியில் பல இடங்களில் சுரங்கங்களை அமைத்து ஹமாஸ் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதாக இஸ்ரேல் நினைக்கிறது, குற்றம் சாட்டுகிறது. இதனால தான் ஹமாஸ் அமைப்பை முற்றிலுமாக ஒழித்து கட்ட ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கியிருப்பதா இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் எஃபி டெஃப்ரின் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆபரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸ் அப்படிங்கிறது காசா ஸ்ட்ரிப்பில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர், அதாவது ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படையினர் தொடங்கக்கூடிய ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையினுடைய பெயர். ஹமாஸ் அமைப்பை முழுமையாக அழிப்பது, அதன் இராணுவ மற்றும் நிர்வாக திறன்களை சிதைக்கிறது, காசா ஸ்ட்ரிப்பின் பெரும்பகுதியை இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் இந்த ஆபரேஷனுடைய முக்கியமான நோக்கங்கள். இந்த நடவடிக்கையோட பெயர் அப்படிங்கிறது பைபிளில் வரக்கூடிய ஒரு வீரனுடைய பெயர்லேருந்து எடுக்கப்பட்டது. கிடியான் அப்படிங்கிறது மிக குறைவான வீரர்களை கொண்டு ஒரு பெரிய படையை தோற்கடித்தவர். அவருடைய பெயரில் தான் இந்த ஒரு ஆப்ரேஷனை தொடங்குறாங்க. இந்த ஆப்ரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸோட நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை பார்த்தலாம். நாம் ஹமாஸனுடைய இராணுவ திறன்களை முழுமையாக அகற்றுவது முதல் நோக்கம். ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலர்களை விடுவிப்பது ரெண்டாவது நோக்கம். காசாவில் ஹமாஸ் ஆட்சிக்கு மாற்றாக சிவில் அரசாங்கத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத மூன்றாவது நோக்கம் அப்படின்னு முன்வைக்கிறாங்க இவங்க. இஸ்ரேல் தாக்குதலுடைய வியூகம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த ஆப்ரேஷன் கிடியான்ஸ் சாரியட்ஸ் மூலமாக படிப்படியான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்படும். காசா சிட்டியில் இதுவரை இஸ்ரேலிய படைகள் நுழையாத இடங்களிலும் ஊடுருவி தாக்குறது அப்படிங்கிறது ஒரு திட்டம். ஹமாஸ் அமைப்பினுடைய மிகப்பெரிய மற்றும் விரிவான சுரங்கப்பாதை வலையமைப்பை அழிப்பது தான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இஸ்ரேலுடைய தாக்குதல் யுக்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு போல இல்லாமல் உடனடியாக நகருக்குள்ளே நுழையாமல் படிப்படியாக முன்னேற இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டிருக்கு. தரைவழி படைகள் நுழைவதற்கு முன்னாடி இஸ்ரேல் தன்னுடைய வான்வழி படை மற்றும் பீரங்கிகளை பயன்படுத்தி ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய தளங்கள், இராணுவ ஏவுதளங்கள், சுரங்கப்பாதைகள், அது மட்டும் இல்லாமல் ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்துவதற்குன்னு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ ஹமாஸோட தாக்குதல் திறனை குறைச்சி தரைவழி படைகளின் முன்னேற்றத்தை எளிதாக்குறது இது ஒரு திட்டம். காசாவுடைய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று ஹமாஸ் அமைப்பினர் உருவாக்கியிருக்கக்கூடிய விரிவான சுரங்கப்பாதை கட்டமைப்பு. இந்த சுரங்கப்பாதைகள் ஆயுதங்களை கடத்தவும், வீரர்களை மறைத்து வைக்கவும், திடீர் தாக்குதல் நடத்துறதுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போ இஸ்ரேல் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுரங்கப்பாதைகளை தேடி அழிப்பதை ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டிருக்காங்க. இப்போ சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளக்கூடிய இடத்துலையும் இஸ்ரேல் இருக்குது. அதாவது ஈஜிப்த், கத்தார், அவங்க மட்டும் இல்லை, அமெரிக்கா போன்ற நாடுகளும் விடுத்த போர் நிறுத்த அழைப்புக்கு ஹமாஸும் ஒப்புக்கொண்ட நிலையில் இஸ்ரேலுடைய இந்த விரிவாக்க திட்டம் உலக அளவில் கடுமையான கண்டனத்திற்கு ஆளாகியிருக்கு. போரை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்க வேண்டும் அப்படின்னு அவர்களுடைய உறவினர்கள் போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் நெதன்யாகுவினுடைய இந்த காசா சிட்டி அட்டாக் இருக்கு இல்லையா, இது இஸ்ரேலின் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அதிருப்தி மனநிலையில் இருக்கிறாங்க. அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே நெதன்யாகு காசா மீது தாக்குதல் நடத்துவதாகவும், இதனால் பிணை கைதிகளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னும் இஸ்ரேல் மக்கள் அச்சம் கொள்கிறாங்க. அதனால் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க.
மக்களுடைய கடுமையான எதிர்ப்பையும் கடந்து இஸ்ரேல் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்களுடைய பற்றாக்குறை. இப்போ இந்த ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்புக்கு தற்போது 10,000 12,000 வீரர்கள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. காசா போரின் காரணமாக பல ரிசர்வ் வீரர்கள் மனநல பாதிப்புகள் மற்றும் சோர்வை எதிர்கொண்டிருக்கிறாங்க. சிலர் பணியிலிருந்து முன்கூட்டியே ஓய்வு பெற திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய யூத இளைஞர்களை இராணுவத்தில் சேர்க்கும் திட்டத்தை இஸ்ரேல் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு. மற்றொன்று ஆம்னஸ்டி திட்டம், அதாவது இராணுவத்தில் சேராமல் தப்பித்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கு ஒரு முறை மன்னிப்பு வழங்கி அவர்கள் எந்த தண்டனையும் இல்லாமல் இராணுவத்தில் சேர ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 60,000 ரிசர்வ் வீரர்களை அழைத்துள்ளதோட தற்போது பணியில் இருக்கக்கூடிய 20,000 வீரர்களுடைய சேவை காலத்தையும் இஸ்ரேல் நீட்டிச்சிருக்கு. இந்த தாக்குதல் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசா நகர் மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த ஒரு இடம். இந்த நகரத்தின் மீது ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னா அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, குடிநீர், மின்சார, சுகாதாரம், அது மட்டும் இல்லாமல் தொலைத்தொடர்பு போன்ற அத்தியாவசிய சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்படும். இதனால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடங்கி உணவு மற்றும் குடிநீர் விநியோகம் செய்கிறது போன்ற எல்லா பணிகளும் தடைபடக்கூடிய சூழல் ஏற்படும். போர் காரணமாக உணவு, மருந்து, அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான உதவிகள், எந்த மனிதாபிமான உதவிகளாக இருந்தாலும் அது காசாக்குள்ளே செல்றதுங்கிறது தடைபடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏற்கனவே பசி மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை மேலும் மோசமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இஸ்ரேல் இராணுவம் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளையும் தளங்களையும் இலக்கு வைப்பதனால குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் போன்ற பொது இடங்களும் அழிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்குது. இதனால் காசாவுடைய உள்கட்டமைப்பு மீண்டும் ஒரு முறை முற்றிலுமாக சிதைக்கப்படும்ங்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டு மக்கள் தங்கள் வாழ்விடங்களை இழந்து அகதிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது ஏற்கனவே காசாவில் நிலவி வரக்கூடிய உள்நாட்டு இடப்பெயர்ச்சி நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும். இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்ங்கிறது மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவக்கூடிய பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும். ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பும் அதேபோல் பிற குழுக்களும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேலோடு நேரடியாக போரில் தலையிடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் பல ஆண்டுகளாக போர் மற்றும் வன்முறையை அனுபவித்து வராங்க. இந்த புதிய தாக்குதல் குழந்தைகள் உட்பட அனைவரிடத்திலுமே கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலை உண்டாக்கும். பல தசாப்தங்களுக்கு இந்த உளவியல் காயங்கள் நீடிக்கக்கூடும் அப்படிங்கிறதும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு இடையே நீண்ட காலமாக நிலவக்கூடிய அமைதி முயற்சிகள் இந்த தாக்குதலால் முற்றிலும் முடங்கி போகும் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படும். எதிர்காலத்தில் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவது மிகவும் கடினமானதாக இருக்கும். காசா நகரின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கிறது மனித உயிர்களை பலி வாங்குவதோட அந்த பகுதியில் உள்கட்டமைப்பை அழித்து பிராந்திய ஸ்திரத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கி நீண்டகால சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயத்தில் இருக்குது. அதனால தான் உலக நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து வருகிறார்கள். ஆனால் நெத்தன்யாகு தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்காக, தன்னுடைய பாப்புலாரிட்டிக்காக இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.